Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ட்ரெண்ட்லியான ஒரு சாங் நீங்கள் எடிட் பண்ணணுமா, alightmotion அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கேட்கும். நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன் 1:1 ரேஷியோவில். ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணால் நம்மளோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய்ட்டு நம்மளோட கேலரி ஓப்பன் பண்ணிங்க. வியூ ஆல்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன இமேஜ் பேக்ரவுண்ட் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து ஸ்க்ரீன் சைஸுக்கு ஆவரேஜ் ஆகும். அப்போயும் ஆவரேஜ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இந்த 3ஆவதாக விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா க்ரீன் கலரில், அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பிக்சர் வந்து இன்னும் ஜூம் ஆகி ஸ்க்ரீன் சைஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது என்னோடய வீடியோ டியூரேஷன் வந்து 30 செகண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக அதை இழுத்து விட்டுங்க. ஸ்பீடாமீட்டரில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா 30 செகண்டுக்கு மேலே எக்ஸ்பெண்ட் ஆகும். 30 செகண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக போகுங்கனால 8 செகண்ட் வச்சு நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆடியோ இன்புட் பண்ண போகிறோம். ஆடியோ சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆடியோ லிரிக்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு எதுலேருந்து எது வரை தேவை அப்படிங்கிறத கட் பண்ணிங்க. இந்த ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோவும், வால்யூம் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அடுத்து உள்ள ஆடியோவும் கட் ஆகும். சென்டரில் உள்ளது ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு ஆடியோவை 2ஆக கட் பண்ணுறது, 2 ஆடியோவுமே இருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இதிலேருந்து வேணும், அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோ கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நகர்த்தி அந்த லைனை இப்போ வந்து ப்ளே பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் 0 லெவலுக்கு வந்துடும். இப்போ வந்து அந்த பட்டனை அழுத்தினோம்னா ஃப்ரண்ட்டுக்கு அந்த ஆடியோ வந்துடும். இப்போ வந்து எனக்கு 8 செகண்டுக்கு அப்புறம் ஆடியோ தேவையில்லை. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது அதுக்கு பேக் சைடில் உள்ள ஆடியோவை நான் கட் பண்ணி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ காமிப்பேன். ஆடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் உள்ள ஆடியோ கட் ஆகிடும். இப்போது ப்ளே பண்ணி நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு என்ன லிரிக்ஸ் வருதோ அதை நீங்கள் இன்புட் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஆடியோ இன்புட் பண்ணிக்கிட்டேன். அது லாஸ்ட் வரையே வேணுங்கிறக்குள்ள லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த இமேஜ் ஐக்கான் காமிக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் உள்ள அது ஃபுல்லாக ட்ராக் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஆடியோ செட் பண்ணியாச்சு. இப்போது அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் வந்து லாங் ஷேடோ அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதை 100 லெவலில் வச்சுக்கோங்க. 100 லெவலில் நம்ம வைக்கக்குள்ள அந்த டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்டில் பிளாக் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சைஸை கம்மி பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்களே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போயிட்டு டிராவிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதா அதில் வந்து அதுக்கு அடுத்தது கலர் அண்ட் லைட், அதில் வந்து ரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் லென்த் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களோட 50 வச்சுக்கோங்க. 50 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே இருக்குது இல்லையா இன்டென்சிட்டி, அது வந்து 2.6
சம்திங் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெண்ட் ஆகுறது, அதாவது வந்து சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, லென்த் வந்து 15, இன்டென்சிட்டி வந்து 2 பாயிண்ட் சம்திங் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு எந்த வேல்யூவும் மாற்ற தேவையில்ல. இப்போது அடுத்து நம்ம எஃபெக்டில் போயிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதுனால ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் தனித்தனியாக நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல டெக்ஸ்ட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ரெண்டாவது உள்ள டெக்ஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ரெண்டாவது லிரிக்ஸ் அப்புறமா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதில் டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்போ வேல்யூ கொடுக்க போகிறோம். அதில் வந்து ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் கொடுங்க. சரி, சாரி 1 மினிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எதோட முடியுதோ அதோட ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் நான் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க, டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் சிம்பிள் பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் சிம்பிளும் எண்டில் ஒரு டைமண்ட் சிம்பிளும் கொடுங்க. எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ரெண்டாவது கொடுத்தோம்ல கீ ஃப்ரேம், அதுக்கு வந்து 100 அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 100 செட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்துட்டு அந்த கவுண்ட் லெட்டர்னு இருந்து பார்த்தீங்களா, அதை கவுண்ட்னு மாற்றிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வேல்யூவை மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கும் 2 கீ ஃப்ரேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல ஸ்கேலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் கொடுங்க. ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ் சிம்பிளும் அதே மாதிரி முதல்ல நம்ம கொடுத்தோம் இல்லையா கீ ஃப்ரேம், அதுக்கு அதுலேயே இன்னொரு கீ ஃப்ரேமும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா வேல்யூவை -100 செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இது -100 -1000 செட் பண்ணிக்கோங்க. -1000 செட் பண்ணிவிட்டு இந்த லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை காம்போனண்ட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்தது வந்து அந்த கலர் கொடுக்குறது அதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இமேஜில் இருக்கிற கலரை கூட செலக்ட் பண்ணி அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய இமேஜில் இருக்கிற கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் ஈஸி இந்த சைடு -100 அதில் கீழே உள்ளது +100 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஸ்மூத் கொடுத்துக்காங்க. லாஸ்ட்டில் உள்ளதை ஸ்மூத் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சது. ஓவர்லேப்பும் 1000 வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஓவரால் எடிட்டிங் வேலை முடிஞ்சுது. இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போது வந்து இந்த டெக்ஸ்ட் எப்படி பேக்ரவுண்டில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இமேஜோட பேக்ரவுண்டு வந்து நீங்கள் அழிகிற மாதிரி அந்த லேடி மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கணும். அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வீடியோ லென்த் ஃபுல்லாக 8 செகண்டுக்கும் வரணும்னா அந்த எண்டுக்கு அந்த வீடியோவோட எண்டுக்கு போயிட்டு இதை வந்து பின்னாடி உள்ள அந்த இமேஜ் அளவுக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி சைஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நகர்த்தி வைங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்து -100 அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ அந்தளவுக்கு -1100ன்னு செட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதே அளவுக்கு நான் இப்போ செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு நேராக மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் 1100 செட் பண்ணிட்டேன்.
மேலே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் மூவில் கிளிக் பண்ணி கொஞ்சம் நிறுத்தி வச்சோன்னா கரெக்டாக அது மேலேயே வந்துடுற மாதிரி வந்துடுச்சு. இப்போது ப்ளே பண்ணி காமிக்கிறோம். ஆடியோ பின்னாடி போயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லாக அது வேணும், அடுத்த டெக்ஸ்ட்டுக்கும் வேணும்னா வீடியோட எண்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜை ரெண்டாவதாக சேர்த்தோம் இல்லையா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கடைசி வரையே நம்மளுடைய அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டு பின்னாடி போன மாதிரி நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து வீடியோ ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதில். அது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எந்த இமேஜ் ஆனாலும் செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இமேஜ் சைஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமும் அந்த அந்த இமேஜ் முடியறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு 30 செகண்ட் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா 5 செகண்டுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேமும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு நீங்கள் எத்தனை செகண்டில் ஜூம் இன் பண்ண போகிறீங்களோ, ஜூம் இன் ஜூம் அவுட். நான் வந்து 8 செகண்ட் தான் வீடியோ எடிட் பண்ணி காமிக்க போகிறேன், அதனால் கம்மியான டியூரேஷனில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட் 30 செகண்ட் எடிட் பண்ணிங்கன்னா 5 செகண்டில் நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமும் அந்த 5 செகண்ட் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கங்க, வேல்யூவே எந்த சேஞ்சும் பண்ணாமல் கீ ஃப்ரேம் செட் பண்ணிங்க. நான் 2 செகண்டில் இப்போ ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 2வது செகண்டில் தான் அந்தோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1100 இருக்குதா, நான் 1300 அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன். டைம் வந்து டைம் டியூரேஷனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே உள்ள இமேஜ்லேயும் அதே டியூரேஷனில் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ரேஷியோ கிடைக்கும். இப்போ வந்து 2வதாக உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுலேயும் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கீ ஃப்ரேம் கொடுத்துருந்தீங்களோ அதே இடத்துட்ட போய்ட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ தெரியும் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து +15 இல்லை சம்திங் +10 வச்சுக்கலாம். +10 ஆர் 11 ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். +14 சாரி +10 வச்சுக்கலாம், அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த அளவு வச்சியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே உள்ள இமேஜுக்கு டியூரேஷன் செட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே உள்ள இமேஜ் அதே டைம் டியூரேஷனில் நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து இதுக்கு வந்து 2.2 டைம் டியூரேஷனில் இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ கீழே உள்ள இமேஜுக்கும் அதே டைம் டியூரேஷனில் நம்ம வேல்யூ செட் பண்ணணும். 2 இமேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே உள்ள இமேஜுக்கு இப்போது டைம் டியூரேஷன் செட் பண்ணணும். இதில் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே இதுதான். 3வதாக உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமும் வீடியோ அந்த இமேஜுக்கு, அதாவது எத்தனை செகண்ட் 2 செகண்டுக்கு முன்னாடி தான் 2 செகண்டில் நான் எடிட் பண்ணி ஜூம் இன் கொடுத்துருக்கேன். அதனால் அதே டைம் டியூரேஷனில் போய்ட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து 1300 மேலே கொடுத்துருப்போம் இல்லையா, அதே வேல்யூ தான் இதுலேயும் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த 2 இமேஜும் ஒரே லெவலில் வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ அதனால் 1300 கொடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1300 அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ணி டைம் டியூரேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடி அதில் என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே தான். மேலே வந்து அந்த ஆங்கிள் வேல்யூ வந்து +10 வந்து நம்ம செட் பண்ணோம். இப்போ மறுபடியும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு +10 வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி டைம் இது கீ ஃப்ரேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கீ ஃப்ரேமும் அந்த 2.4 அந்த வேல்யூவில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பேன். மேலே உள்ள இமேஜில் அதே டியூரேஷனில் இதுலேயும் கொடுத்துட்டு இப்போ வந்து +10 வேல்யூ செட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 2 இமேஜும் ஒரே ஆங்கிளில் வர்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுடைய ஜூம் இன் வேல்யூ கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஜூம் அவுட் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வீடியோ வந்து மேலே ஜூம் இன் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி அடுத்ததுக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த எஃபெக்ட் வந்து அடுத்தடுத்த லிரிக்ஸ் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு உள்ள லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த உள்ள லிரிக்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட லிரிக்ஸ் அதுக்கும் வந்துடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடியோ நமக்கு ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.